வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன் வரலாறு ரொம்ப நாளா அந்த சீரீஸ் நம்ம எடுக்கவே இல்லை. பட் நிறைய பேர் வந்து கண்டிப்பா இந்த சீரீஸ் தொடர்ந்து போடுங்கன்னு சொன்னனால இதை திரும்ப கண்டினியூ பண்ணலாம்னு ஒரு ஆசை. ஸோ லாஸ்ட் பாகம் வரைக்கும் எப்படி பார்த்தோம்னா இந்த யூதர்களுக்கும் ரோமுக்கும் நடந்த யுத்தம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் பாலஸ்தீனம் அப்படிங்கிறத சொல்ற நிலப்பரப்பு வந்து ரோமோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ரோமோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அது எப்படி கிறிஸ்தவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இயேசு இறந்து போற அந்த பாலஸ்தீன் நிலப்பரப்பு, அந்த ஜெருசலேம் நிலப்பரப்புல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மதம் கொஞ்ச நாளே எப்படி மொத்த ஐரோப்பாவும் அந்த மதம் பரவுது. ஐரோப்பா மட்டும் இல்ல, எல்லா உலக நாடுகள்ல இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான மதம் அந்த மதம் இருக்குல்ல, அந்த மதம் எப்படி பரவுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா ஒருத்தரோட ஆரம்ப புள்ளியா இருக்கும். அதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணமும் இந்த ரோமோட கட்டுப்பாட்டுல இருந்து கிறிஸ்தவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பாலஸ்தீன் நிலப்பரப்பு வர்றதும் ஒரே புள்ளியில இணையும். அது ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறுன்னே சொல்லலாம். வாங்க வரலாறு பேசலாம். சோ ரோமோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஜெருசலேமும் பாலஸ்தீன் நிலப்பரப்பும் இருக்கிற சமயத்துல யூதர்கள் கிட்டத்தட்ட அங்க இருந்து மொத்தமா வெளியேறிட்டாங்க. இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை அப்ப ரொம்ப கம்மி. கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கிறிஸ்தவர்களும் அவங்க மதத்தை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. அங்க ரோமோட அபிஷியல் மதமா அப்ப என்ன இருக்குன்னா பேகன் மதம் அப்படின்னு ஒரு மதம் இருந்துச்சு, ஒரு பழமையான மதம். இந்த பேகன் மதத்துல இருந்து நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவர்கள்ட்ட போறாங்க, 1-2 பேரா போறாங்க. இதை பார்த்த வந்து ரோமோட இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இவங்களை வளர விடக்கூடாது, கிறிஸ்தவர்களை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மதத்தை பிரீச் பண்றது, கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் வந்து சட்டப்படி வந்து தப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய அங்க இருக்க சர்ச்சஸ் எல்லாம் இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது தொடர்ந்து நடக்கும்போது கிறிஸ்தவர்கள் வந்து அங்கிருந்து எங்கேயாவது தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், சில படுகொலைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஒரே இடத்துல நின்று 6000 சோல்ஜர்ஸையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு இவங்க வந்து பேகன் மதத்துக்கு மாறணும், இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மொத்தமா அழிச்ச கதையெல்லாம் இருக்கு. ஆனாலும் யூதர்களுக்கு நடந்த அளவுக்கு கொடுமை நடக்கல கிறிஸ்தவர்களுக்கு. அதுக்கு பொலிட்டிக்கலா ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா யூதர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ரோம் என்ன சொல்றது, யூத மதத்தை ஃபாலோ பண்ணாத, பேகன் மதத்தை ஃபாலோ பண்ணு ஒரு சட்டம் கொண்டு வருது. இதுதான் யூதர்களுக்கும் ஆரம்பத்துல பிரச்சனை. ஆனா யூதர்களை மட்டும் துரத்தி கொள்றாங்க. அதே மாதிரி யூதர்களுக்கும் ரோமுக்கு இடையில சண்டை வருது, வாரெல்லாம் நடக்குது. ஆனா கிறிஸ்தவர்களை ஏன் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தல? கொடுமைகள் நடந்துச்சு, யூதர்களுக்கு ஏன் கொடுமைப்படுத்தல அப்படின்னா, பொலிட்டிக்கலி என்ன ரீசன்னா, யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யூத ராஜ்யம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஜெருசலேம் அவங்க கட்டுப்பாட்டுல வரணும், அவங்க தலைமையில வரணும், அவங்கதான் ஆட்சி பண்ணணும். இது யூதர்களோட எண்ணம். கிறிஸ்தவர்களோட எண்ணம் என்னன்னா, யார் வேணாலும் ஆட்சி பண்ணணும், என் மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் உண்டு, அவ்வளவுதான், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. சோ பொலிட்டிக்கலி இவங்க மோர் டேஞ்சரஸ். அதனாலதான் யூதர்களுக்கு வந்து அதிக பாதிப்பு வருது, கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு கம்மியா வருது. சோ இது வந்து பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி இங்க என்ன நடக்குதுங்கிறது தான். சோ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் கிபி 300ல வந்து ரோம்ல வந்து ரோமோட ஆட்சி முறையில வந்து ஒரு மாற்றம் வருது. என்னன்னா டெட்ராசி அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை வந்து அப்ப இருந்த ரோம் மன்னர் வந்து கொண்டு வர்றாரு. டெட்ராசி அப்படின்னா 4 அணின்னு அர்த்தம். ரோம் வந்து அப்போ ஒரு பெரிய கிங்டமா இருக்கு. இந்த பெரிய கிங்டத்தை மேனேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு கிங் பத்தாது அப்படின்னு அப்ப இருக்க கிங் யோசிக்கிறாரு. அப்போ ரோம் வந்து 2ஆ பிரிக்கலாம், ரோம் கிழக்கு, ரோம் மேற்கு. ரோம் கிழக்க ஒரு மன்னர் ஆட்சி பண்ணணும், மேற்க ஒரு மன்னர் ஆட்சி பண்ணணும். அந்த மன்னருக்கு துணையா ஒரு மன்னர் இருக்கணும், அவர் வந்து ஒரு துணை முதல்வர் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி மன்னருக்கு துணையா ஒருத்தர் இருக்கணும். இவங்க 4 பேரும் சேர்ந்து ரோம் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொண்டு வர்றாரு. இதுல மன்னர்களா இருக்கிறவங்களோட பேர் என்னன்னா அகஸ்டஸ் அப்படின்னா அந்த டைட்டில் அது. அதே மாதிரி துணை முதல்வரா இருக்கிறவங்க, துணை மன்னரா இருக்கிறவங்க பேர் வந்து ஜூலியஸ் அப்படிங்கிற பேர். சோ அகஸ்டஸ், ஜூலியஸ், இவங்க இங்க 2 பேர், இங்க 2 பேர், இவங்க 4 பேர் சேர்ந்துதான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. இதுல 306ல ரோமோட மேற்கு பகுதியை ஆண்டுகிட்டு இருக்க அகஸ்டஸ் மன்னரான குளோரஸ் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவர் இறந்து போறாரு. இவர் இறந்து போனோடனே இவரோட பையன் வந்து அந்த இடத்துக்கு வரணும், கான்ஸ்டன்டைன். ரொம்ப முக்கியமான பேரு. கிறிஸ்தவ மதம் இன்னைக்கு பரவி இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்டைன் தான். சோ இந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வரும்போது அஸ்யூஷுவல் பிரச்சனை இருக்கு, வாரிசு யுத்தம். ஏன்னா அப்பா இறந்தோடனே இவர் மன்னர் வர்றாரு, மற்றவங்களா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க, நிறைய யுத்தங்கள் நடக்குது. இந்த யுத்தங்கள்லாம் மீறி அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா மிவிலியான் பாலம் யுத்தம் அப்படின்னு சொல்லி, மிவிலியான் பிரிட்ஜ் வார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். அந்த யுத்தம்லாம் நடந்து அந்த யுத்தத்துல ஜெயிச்சு கான்ஸ்டன்டைன் வந்து மன்னராயிரு. கான்ஸ்டன்டைன் வந்து ரோமோட மேற்கோட அகஸ்டஸா தான் இருந்தாரு. பட் கான்ஸ்டன்டைனுக்கு என்ன வருதுன்னா, மொத்த ரோம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு இந்த அகஸ்டஸ் கூட சண்டை போடுறாரு, அவரையும் ஜெயிச்சிடுறாரு.
மொத்த ரோமும் இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது, கான்ஸ்டன்டைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. சோ திரும்ப ரோம் ஒருத்தரோட கைக்கு வந்தது. சோ ரோமோட வரலாறே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு. ஃபர்ஸ்ட் ரோம், அந்த ரோமியஸ் அவங்களாம் ஆரம்பிச்ச அந்த ரோம் வந்து மன்னர் கிடையாது. அது வந்து செனட் அப்படின்ற ஒரு குரூப் தான் ரோம் ஆட்சி பண்ணுவாங்க. அதாவது 12 பேர் கொண்ட குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கு கீழே தளபதிகள் தான் இருப்பாங்க. பட் அதை யார் மாத்துறானா ஜூலியஸ் சீசர் தான் மாத்துவார். ஜூலியஸ் சீசர் வந்த உடனே அவரே கிங் அனௌன்ஸ் பண்ணிக்குவார். சோ ஜூலியஸ் சீசர் தான் ஃபர்ஸ்ட் கிங். அதுக்காண்டி ஜூலியஸ் சீசர் கொல்லவும் படுவார். அவங்க இந்த செனட் உறுப்பினரால துரோகத்தால தான் கொல்லப்படுவார். சோ ஜூலியஸ் சீசருக்கு அப்புறமும் அகஸ்டஸ் சீசர், மார்க் ஆண்டனி, இந்த மாதிரி வரிசையா எல்லாருமே மன்னர்களா இருக்கிறது தான் டெட்ராசி, இந்த 4 அணின்னு மாத்துறாங்க. இந்த 4 அணியை திரும்ப ஒரே மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்டைன் மாத்துறாரு. இந்த கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் பேகன் மதத்தை சேர்ந்தவர் தான் அபிஷியலி. அப்போ ரோம்ல அபிஷியலி பேகன் மதம் தான். ஆனா கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்தவர்கள் மேல பரிவு காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு எடிக்ட் ஆஃப் பெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வந்து, மிலான் ஆணை, எடிக்ட் ஆஃப் மிலான் அப்படின்னு ஒரு ஆணையை வந்து இது பண்றாரு, ஆர்டர் கொடுக்கிறாரு. அது என்ன ஆர்டர் அப்படின்னா, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இதுவரைக்கும் நடந்த கொடுமைகள் வந்து இனிமே நடக்காது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து they have freedom to spread their religion. அவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட சர்ச்செல்லாம் இடிச்சோம்ல, ரோம் இடிச்சிச்சுல, அந்த சர்ச்செல்லாம் திருப்பி நாங்களே கட்டி தந்துடுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதை பார்த்தோன்னே கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு மன்னரே, ஒரு மாமன்னரே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது சந்தோஷம். இன்னும் நாளடைவில் கிறிஸ்தவர்களுக்கான சப்போர்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நிறைய கதை சொல்றாங்க. ஒண்ணு, கான்ஸ்டன்டைனோட அம்மா இருக்காங்கல்ல, ஹெலன் அவங்க பேரு, அவங்களே ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே கிறிஸ்தவத்து மேல ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வரலாற்று ஆய்வறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டன்டைனோட பசங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தவர், அவங்களோட டீச்சர். அவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. அந்த கான்ஸ்டன்டைன் வார பத்தி, அந்த கிறிஸ்தவ மதம் எப்படி பார்வைச்சு, இதை பத்தி அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல கான்ஸ்டன்டைனுக்கு எதுக்காக அது மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி மேல ஒரு ஆர்வம் வந்துச்சுங்கிறத அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மிலான் பாலம் யுத்தம்னு ஒரு யுத்தம் சொன்னல, அது ஒரு பெரிய வாரு. அந்த வாரில் கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்பாரு கான்ஸ்டன்டைன். அந்த வாரில் வந்து ஜெயிப்பாராங்கிறது அவருக்கே டவுட் வரும்போது தான் நைட் அவர் தூங்கும் போது அவருக்கு கனவுல ஒரு அசரீரி கேட்டிருக்கும், ஒரு காட்சி. அதாவது என்னன்னா, நாளைக்கு சண்டை நடக்கும் போது உன்னோட படை வீரர்களோட ஆயுதம் இருக்குல்ல, இந்த கேடயம் இருக்குல்ல, அதுல வந்து கிறிஸ்தவ மதத்தோட சிம்பல், அந்த சிலுவை சிம்பலை நீ போட்டுட்டு போ, அந்த சிம்பலை போட்டுட்டு போனா நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ அப்படின்னு ஏதோ ஒரு அசரீரி கேட்டதாகவும், அதே மாதிரி அடுத்த நாள் யுத்தத்துல வந்து அவர் அதே தான் ஃபாலோ பண்ணாராம். அந்த எல்லாரும் கேடயத்தையும் அந்த சிம்பல் இருந்துச்சா. அந்த யுத்தத்துல இவங்க ஜெயிச்சிட்டாங்க கான்ஸ்டன்டைன். அப்படி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து கிறிஸ்தவ மதத்தை நம்பிக்கை அப்படிங்கிறது கான்ஸ்டன்டைனோட எண்ணம். அதனாலதான் அவர் கிறிஸ்தவ மதத்து மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு வந்த இடம் வந்து அந்த மிலான் பாலம் யுத்தம் தான் அப்படிங்கறத அந்த வரலாற்று ஆய்வறிஞர் வந்து சொல்றாரு. இப்போ தொடர்ந்து கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பேகன் மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம மன்னரே கிறிஸ்தவ மதத்தை இவ்வளவு இது பண்றாரு அப்படிங்கும்போது மக்கள் வந்து மாறுறாங்க. இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துறாரு கான்ஸ்டன்டைன். இந்த என்ன பண்றாருன்னா, நீசியா கான்ஃபரன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான கான்ஃபரன்ஸ். அதாவது உலகத்துல இருக்கிற முக்கியமான இந்த மத போதகர், கிறிஸ்தவ மத போதகர்கள்லாம் அழைச்சு அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த கிறிஸ்தவ மதத்தை இன்னும் எப்படி ஸ்ப்ரெட் பண்றது அப்படிங்கிறதுலாம் அங்கதான் நடக்குது. அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்டைனோட கான்ஃபரன்ஸ்ல தான் இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரு பைபிள், இந்த பைபிள் வந்து அப்பதான் எடிட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பைபிள் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதாவது அதுல சில வெர்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம நம்பிக்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி சில வெர்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எதிராக வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்குமோ அதை மட்டும் வச்சு ஒரு பைபிளை வந்து எடிட் பண்ணப்பட்டது வந்து அந்த கான்ஸ்டன்டைன் காலத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்டைன் காலத்துல தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜீசஸை வந்து எப்படி சொல்றாங்க, கிறிஸ்டானிட்டியே அவர் வந்து இறை தூதர், இறைவனோட பையன், தேவகுமாரன் இப்படிதான் சொல்லப்படுது. பட் இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து தேவகுமாரன் மட்டும் கிடையாது, அவர் தான் இறைவனும், அவர் இறைவனுக்கு சமமானவர் அப்படிங்கிறது, அதாவது ஒரே இறைவன் ஜீசஸ் தான் அப்படிங்கிற சில முடிவுகளும் கான்ஸ்டன்டைனோட காலத்துல தான் எடுக்கப்படுது. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு ஈஸ்டர்லாம் கொண்டாடுறாங்களே கிறிஸ்தவர்கள், நீங்க மற்ற எல்லா பண்டிகையும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள் தான் வரும். இப்போ கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் டிசம்பர் 25 தான். நியூ இயர் வந்து ஜனவரி 1 தான். ஆனா இந்த இது மட்டும், இந்த புனித வெள்ளியும் ஈஸ்டர் பண்டிகையும் மட்டும் வருஷம் வேற ஒரு நாள் வரும். ஒரு நாள் மார்ச் மாசம் வரும், ஒரு நாள் வந்து ஏப்ரல் மாசம் வரும். அது என்ன கணக்குன்னு நம்மளுக்கே தெரியாது.
பட் இந்த கால்குலேஷன் எல்லாம் எப்போ வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இவர் கான்ஸ்டன்டைனோட காலத்துல தான். அதாவது எப்போ புனித வெள்ளி கொண்டாடணும், எப்போ ஈஸ்டர் கொண்டாடணும், இது எல்லாமே அன்னைக்கு முடிவு பண்ணப்பட்டதான். சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா கடைசி சாக போற தருவாயில கிட்டத்தட்ட 80 வயசுல படுத்த படுக்கையா இருக்கும்போது அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கே மாறிடுறாரு. அதாவது ஞானஸ்தானம் பெற்று அவர் ஒரு கிறிஸ்தவராகவே மாறிடுறாரு. அது வரைக்கும் அவர் கிறிஸ்தவரா ஞானஸ்தானம் வரல. பட் அவர் படுக்கையில இருக்கும்போது ஏன்னா அவர் ஒரு நம்பிக்கை சாகும் போது நான் ஒரு கிறிஸ்தவனா சாகணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவராகவே மாறிடுறாரு. சோ இந்த காலகட்டத்துல தான் மொத்த ரோமும் சேர்ந்து இப்போ கிறிஸ்தவத்துக்கு வந்து போறாங்க. பேகன் மத மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90-95% கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுறாங்க. அப்போ கான்ஸ்டன்டைன் இறக்கும் போது அபிஷியலா அதே மாதிரி அவர் இன்னொன்னு என்ன அனௌன்ஸ் பண்ணிடுறாருன்னா அபிஷியல் மதமும் கிறிஸ்டானிட்டி தான், பேகன் கிடையாதுங்கிறதையும் கான்ஸ்டன்டைன் சொல்லிடுறாரு. கான்ஸ்டன்டைன் சாகும்போது மொத்த ரோமும் கிறிஸ்தவ நாடா மாறிடுது. ரோம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஜெருசலேமும் இந்த இன்னைக்கு இருக்க பாலஸ்தீன் நிலப்பரப்பு மொத்தமும் கிறிஸ்தவர்கள் கைக்குள்ள முதல் முறையா வர்றது வந்து கான்ஸ்டன்டைனோட காலத்துல தான். இதுக்கப்புறம் எப்படி இஸ்லாமியர்கள் கைக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு அது மேல ஒரு ஈடுபாடு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் எப்படி உருவாச்சு, அங்க இருக்கிற வரலாறு நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சாகணும். சோ இஸ்லாம் வந்து அரேபியால அப்ப இருக்கிற மக்கள் வந்து எல்லாரும் அரேபிய இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு முன்னோர்களை வழிபடுறது, அந்த ஊர்ல இருக்கிற தெய்வங்கள் சிறு தெய்வங்களை வழிபடுறது, இப்படிதான் அவங்களோட வழிபாடுகள் வந்து இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் யார் வர்றா அப்படின்னா முகமது நபின்னு ஒருத்தர் வர்றாரு. சோ முகமது நபி வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து போதிக்கப்படுது. அதாவது ஒரே கடவுள் உருவம் இல்லாத கடவுள். எப்படி வந்து மோசஸ்க்கு வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சோ அதேதான் இங்க முகமது நபிக்கு சொல்லப்படுது. இதை வந்து அரேபிய இன மக்களுக்கு வந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அது அவர் எப்படி அந்த மக்களுக்கு எல்லாம் பரப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா நம்ம அதுக்குள்ள டீடைல்டா போக வேண்டாம். பட் அந்த மக்கள் எல்லாரும் வந்து இஸ்லாமுக்கு மாறுறாங்க. முகமது நபி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அந்த மக்களுக்கு வந்து இவர் ரொம்ப பிடிச்சு போயிருது. இவரோட ப்ரீச்சிங் ரொம்ப பிடிச்சு போயிருது. இது எல்லாம் நடக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மெக்கா, அதுக்கப்புறம் மதீனா. இந்த 2 நகரத்துல தான் இந்த இஸ்லாம் மதம் முழுக்க பரவுது. அப்போ வரவே இந்த அரேபியர்கள் ஃபுல்லா கிட்டத்தட்ட இந்த நபிகள் இருக்கும் போதே இஸ்லாம் மதத்துக்கு வந்து மாறிடுறாங்க. இதுல ஜெருசலேம் எப்படி அவங்களுக்கு சம்பந்தமாச்சு அப்படின்னா, இவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடவுளோட தீர்க்க தரிசனம் கிடைக்குதுல, அவரை வந்து ஜிப்ரியல்ங்கிற ஒரு கடவுளோட இறை தூதர் வந்து கூட்டு போறாரு ஒரு இடத்துக்கு பறக்கும் குதிரையில. அங்கதான் வந்து அவர் யாரை மீட் பண்றாருன்னா மற்ற இறை தூதர்கள் தான் மீட் பண்றதா குரான் சொல்லுது. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஜெருசலேம்ல இருக்க டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற அந்த மலை குன்று மேலதான் கூட்டு போகப்படுறாரு நம்மளோட நபிகள் நாயகம். சோ அங்க நபிகளுக்கு வந்து எல்லா இறை தூதர்கள் கூடயும் ஒரு விருந்து நடந்ததாகவும், அதாவது ஜீசஸோட மோசஸோட எல்லாரு கூடயும் ஒரு விருந்து நடந்ததாகவும், அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்ப டிராவல் பண்ணி அவர் போய் அல்லாவை சந்திச்சதாகவும் அவங்களோட இதிகாசங்களும் அவங்களோட மத புத்தகங்களும் சொல்லுது. சோ இந்த இடத்துலதான் அவங்களோட இன்னொரு புனித நகரமா ஜெருசலேம் மாறுது. அவங்களுக்கு மெக்கா மதீனா இருக்கும்போது இன்னொரு புனித நகரமா ஜெருசலேம் மாறுது. இப்போ ரோமோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது இவர் நபிகள் இறந்ததுக்கு அப்புறம் கலிஃபா அப்படிங்கிற ஒரு ஆட்சி வந்து இஸ்லாமியர்களுக்குள்ள வருது. அதாவது இஸ்லாமியர்களா ஆட்சி பண்றது வந்து கலிஃபா. நபி வந்து ஒரு மன்னர் மாதிரி இருக்க மாட்டாரு, அவர் வந்து ஒரு துறவியா தான் இருப்பார். பட் அதுக்கடுத்து வந்தவங்க வந்து ஒரு மன்னர் மாதிரி, எப்படி வந்து நார்மலா ஒரு மன்னர் ஆட்சி பண்ணுவாங்க, அவங்களோட எல்லையை விஸ்தரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போ அதுல இருக்கிற ஒரு முக்கியமான மன்னர் பேர் தான் உமர் கலிஃபா. இந்த உமர் கலிஃபா தான் என்ன பண்றாருன்னா 1620 அந்த காலகட்டங்கள்ல வந்து இதுக்குள்ள நுழையிறாரு, ஜெருசலேமுக்குள்ள நுழைஞ்சு ஜெருசலேம் வந்து அவர் கேப்சர் பண்றாரு. அப்ப ஜெருசலேம் யாரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா ரோமோட கட்டுப்பாட்டுல, கிறிஸ்தவர்களோட கட்டுப்பாட்டுல. ஏன்னா அப்போ ரோம் வந்து கிறிஸ்டானிட்டி தான். ரோம் வந்து அப்ப கிட்டத்தட்ட அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்த காலகட்டம் தான். அந்த காலகட்டத்துல உமர் உள்ள போறாரு. உமர் உள்ள வந்தோடனே ஜெருசலேம் வந்து உமர் கைப்பற்றுறாரு. உமர் கைப்பற்றின அந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உமர் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தின போற்றுன ஒரு ஆளு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரோமோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அங்க யூதர்களுக்கு வந்து கொடுமைகள் நடந்துச்சு. யூதர்கள் வந்து அவங்க மதத்தை ப்ரீச் பண்ணக்கூடாது, அவங்க மதத்தை கும்பிடக்கூடாது, அவங்களோட கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டுச்சு. அங்க கிறிஸ்டானிட்டி மட்டும்தான் அபிஷியலி ஃபாலோ பண்ணணும் இப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துச்சு. பட் இவர் உமர் உள்ள போகும்போது என்ன பண்றாருன்னா மதீனால இருக்கிற 70 யூத குடும்பங்களையும் சேர்த்து கூட்டு போறாரு. ஏன்னா முகமது நபி இருக்கும் போதே அவர் என்ன சொல்லுவார்னா, யூதர்கள் வந்து நம் சகோதரர்கள் தான் திரும்ப 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 அவர் ப்ரீச் பண்ணுவார். அவங்க ஒரு அறிவார்ந்த சமூகம், அவங்க நம் சகோதரர்கள். ஏன்னா இந்த மதீனா நகரம் இருக்குல்ல, இந்த மதீனா நகரத்தை கட்டமைச்சதே யாருன்னா ஒரு யூதர்கள் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மதீனா நகரம் அவங்களோட இன்னொரு புனித நகரம். அங்க முஸ்லிம்ஸும் இருப்பாங்க,
யூதர்களும் சில மக்கள் இருப்பாங்க. அந்த யூதர்கள் மேல இவங்க ஒரு நல்ல மரியாதை வச்சிருப்பாங்க, இஸ்லாமியர்கள் எல்லாருமே. அதே மாதிரி நபியும் அவங்க மேல மரியாதை வச்சிருப்பாங்க. பட் யூதர்கள் இவங்களை எப்படி பார்த்தாங்கிறது இன்னொரு கண்ணோட்டம். பட் இஸ்லாமியர்களும் முகமது நபியும் யூதர்களை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு தகப்பன் பிள்ளைகள் தான் நம்ம. ஏன்னா ஆபிரகாமோட வழி தோன்றர்கள் தானே சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு தகப்பன் பிள்ளைகள் தான், நம் எல்லா சகோதரர்கள் இருக்கணும், எல்லாருக்குமே ஒரே கடவுள், உருவம் இல்லாத கடவுள் தான் அப்படிங்கிறது நபியோட எண்ணம். சோ இதே தான் உமரும் ரெஃப்ளெக்ட் பண்றாரு. சோ உமர் உள்ள வரும்போது இவங்க எல்லாத்தையும் உள்ள கூட்டு வர்றாரு, 70 யூத குடும்பத்தையும் உள்ள கூட்டு வர்றாரு. உள்ள கூட்டு வந்து அவங்கள வந்து செட்டில் பண்றாரு. இங்க யூதர்களும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இருக்கலாம், இவங்க நம்ம மக்களும் இருக்கலாம், இஸ்லாமியர்களும் இருக்கலாம். ஏன்னா முதல் முறையா உமர் உள்ள வந்தோடனே அந்த படை வீரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க 2ஆம் சாலமோன் ஆலயம் இருக்குல்ல, அந்த 2ஆம் சாலமோன் ஆலயம் இருந்த இடத்துல அந்த சர்ச்லாம் நிறைய இருக்கும். 2ஆம் சாலமோன் ஆலயம் நம்ம டைட்டஸ் காலத்துல இடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சர்ச்லாம் இருக்கும்ல, அந்த சர்ச்சில் போய் இவரை ப்ரே பண்ண சொல்லுவாங்க. ஒரு தொழுகையை நீங்க நடத்துங்க, அப்பதான் அபிஷியலி நம்ம அந்த இடத்த பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உமர் மறுத்துருவாரு. ஏன் மறுப்பாருன்னா, நான் இன்னைக்கு ஒருவேளை இங்க போய் தொழுகை நடத்திட்டேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இது உமர் தொழுகை பண்ண இடம்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை இடிச்சிருவீங்க, இங்க ஒரு மசூதி கட்டுவீங்க, அது எனக்கு வேண்டவே வேண்டாம், பிரச்சனையே இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் மத நல்லிணக்கத்தோட சந்தோஷமா இருக்கணும், அதை தான் முகமது நபி விரும்பினாரு, நானும் அதை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமர் வந்து சொல்லிட்டு அங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுத்துறாரு. ஆனா நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்க அடுத்து வந்த இஸ்லாமியர்கள் எல்லாரும் உமர் மாதிரி மத நல்லிணக்கத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா கிடையாது. கொஞ்ச நாள் ஆக 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 அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வரும்போது இந்த மத நல்லிணக்கம்ங்கிறது உடையுது. ஏன்னா இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, சன்னி சியா அப்படின்னு ரெண்டா உடையிறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது இந்த ஜெருசலேம் பகுதியில் இருக்கிற அந்த மத நல்லிணக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கடுத்து நான் முஸ்லிம்ஸ், அந்த முஸ்லீம் இல்லாதவங்களுக்கான வரிகள் வந்து அதிகமாகுது, அவங்களுக்கான நடைமுறைகள் வந்து அதிகமாகுது, கட்டுப்பாடுகள் அதிகமாகுது. அதாவது இஸ்லாம்னா நீ கிறிஸ்தவன்னா நீ தலையில வந்து எப்பவும் வந்து ப்ளூ கலர் எல்லோ கலர் துணி கட்டி தான் நடக்கணும். அதே மாதிரி யூதன்னா நீ நீல கலர்ல துணி கட்டிட்டு தான் போகணும். அதாவது வெளியே வந்து பார்த்தாலே ஒருத்தர் இஸ்லாமியனா இஸ்லாமியன் இல்லையான்னு தெரியணும், அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடைமுறைகள், நிறைய கொடுமைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. கிறிஸ்டானிட்டியை வந்து ஃபாலோ பண்றதே மக்கள் வந்து கஷ்டப்படுறது, அவங்களோட சர்ச்சில் வந்து சிதிலமடைந்து போயிருக்குது, குப்பமேடாகிறது, இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் எப்போ நடந்துச்சுன்னா உமர் போய் அடுத்து ஒரு 400 வருஷத்துல இந்த மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த கிபி 1000 இந்த காலகட்டங்கள்ல தான் திரும்ப கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கொடுமைகள் எல்லாம் பாக்குறாங்க. அப்போ பாக்குற அந்த சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் பாத்தீங்கன்னா, அதாவது மனித குல வரலாற்றிலேயே ஒரு மோசமான ஒரு யுத்தம்னா அதை சொல்லலாம். வெறும் மதம்ங்கிற பேர்ல அடுத்து ஒரு 200 வருஷம் அந்த ஒரு நிலப்பரப்புக்காண்டி, ஜெருசலேம் நிலப்பரப்புக்காண்டி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. பதிவு செய்யப்பட்டதே பல லட்சங்கள், பட் பதிவு செய்யப்பட்டது கோடிக்கணக்கான மக்களா இருக்கலாம். அவ்வளவு மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு யுத்தம் தான் சிலுவை போர் யுத்தம். இதுல என்ன கொடுமைன்னா, இந்த சிலுவை போர் யுத்தத்தை அழைச்சதே யாருன்னா, யார் மத குருமார்னு நம்ம சொல்றோம், போப்புன்னு சொல்றாங்க, இந்த கிறிஸ்டியானிட்டியோட முக்கிய அத்தாரிட்டி, அவர் தான் இந்த யுத்தத்துக்கே அழைப்பார். இதுதான் இதுல இன்னும் கொடுமை. சோ அவங்க முதல் ஆரம்பிச்சது மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம், அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்து நடந்த யுத்தங்கள்லாம் வெறும் மதம்ங்கிற பேரால, வெறும் அந்த மதத்து மேல இருக்கிற வெறினால பல கோடி மக்களை கொல்லப்பட்ட ஒரு கொடுமையான யுத்தம் தான் சிலுவை போர் யுத்தம். ஸோ அடுத்த காணொலியில இந்த சிலுவை போர் யுத்தம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதுல என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு, அதுல யூதர்கள் நிலைமை என்னாச்சு. ஏன்னா இப்போ அபிஷியலா இஸ்லாமியர்களும் பெரிய மதம் ஆயிட்டாங்க, கிறிஸ்தவர்களும் பெரிய மதம் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்போ அடிச்சுக்க போறாங்க. இதான் அடுத்து நம்ம பேச போறோம். அப்போ இதுல யூதர்களோட நிலைமை என்ன, அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியில இவங்களை கம்பேர் பண்ணும்போது 2 மான்ஸ்டர்ஸ் மோதிக்க போறாங்க, நடுவில் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அந்த யூதர்கள் இருக்க போறாங்க. இப்போ இது என்ன ஆகும், இந்த வரலாறு இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.